இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இதுக்கு முன்னாடி நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட வரலாறு கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம். எல்லாம் விரிவாக சொல்லாமல் சுருக்கமாக முக்கியமான நிகழ்வுகளை ஒரு கதை போல் சுருக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எளிமையாக புரியும் பொருட்டும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையும் சொல்ல முடிஞ்சதை சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கதை சொல்லி பழக்கம், சின்ன குழந்தைங்களோட நிறைய பழகி கதை சொல்லி பழக்கம். இப்போது பெரியவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச கதைகளை சொல்லிகிட்ருக்கேன். குழந்தையாக இருந்தால் என்ன, பெரியவங்களாக இருந்தாலும் கதை கேட்குறது நிறைய பேருக்கு ரொம்ப சுலபமாக உள்ளே போகக்கூடிய ஒரு விஷயம். அதனால் மகாபாரத கதை, ராமாயண கதை அப்படி நிறைய மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுக்கு காரணமே கதை வடிவமாக இருக்கும் பொழுது. நாடக வடிவம், அது குத்து அதெல்லாம் வச்சு பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சது கதை வடிவமாக தெரிஞ்சு தான் மக்கள்கிட்ட நிறைய போய் சேர்ந்தது. அதனால் நான் கதையோடையமாக சொல்கிறேன்றதை பெரியவங்கள்லாம் மன்னிக்கணும், பொறுத்துக்கணும், ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த பதிவை ஆரம்பிப்போம். இதுக்கு முந்தின பதிவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆளாள சுந்தரராக இருந்தவர். பூமியில் பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார். பறவை நாச்சியாரையும் சங்கிலி நாச்சியாரையும் திருமணம் பண்ணிட்டார். சங்கிலியார்ட்ட அவர் பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறி பறவையார் வீட்டுக்கு அவர் போனதுனால அவருக்கு 2 கண்ணும் போச்சு. அப்புறம் வேண்டி கேட்டுக்கிட்டார், ஊன்றுகோல் கிடச்சிது. அதுக்கப்புறம் இடக்கண் கிடச்சிது. அதுக்கப்புறம் வலக்கண் கிடச்சிது. எல்லாத்தை விட உச்சமாக பறவையார் கோபமாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட இறைவனையே தூது விட்டார். அவர் போய் 1 தடவைக்கு 2 தடவையாக போய் அவங்க வீட்டுக்கு இரவு நேரத்தில் போய் கதவை தட்டி சமாதானப்படுத்தி பறவையார் ஒத்துக்கிட்டாங்க, உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க, வந்தது இறைவன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட பெருமை எப்படிப்பட்டது அப்படின்றதுனால அவங்க ஒரு சிவனடியார், சுத்த சிவனடியார், உமையம்மையோட தொண்டர். அதனால் அவங்களுக்கு புரியுது, அதனால் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போது பறவை நாச்சியார் வீட்டில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கார். இந்த கதைகளை, அதாவது சிவபெருமான சுந்தரமூர்த்தி நாயனார் இது மாதிரி தூது விட்டு பறவையாரை சமாதானப்படுத்த சொன்னார் அப்படின்ற கதையை ஏர்கோன் கலிக்காம நாயனார் கேள்விப்படுறார். அவருக்கு கோபம் பொங்கிட்டு வருது. எவ்வளவு அலட்சியம் இருந்தால் பரம்பொருளை தன்னோட மனைவி கிட்ட தூது அனுப்புவார். இது நடக்கலாமா? எவ்வளவு பெரிய கொடுமை! ஊன்னு இந்த சுந்தரர் மேலே அவ்வளோ கோபம் கலிக்காம நாயனாருக்கு. அந்த கோபத்தோட அவர் என்ன பண்ணுறாரு, இவர் நல்லவரே கிடையாது, இவ்வளவு கீழே இறங்கி பரம்பொருளை அவர் தூது அனுப்பியிருக்காரே அப்படின்னு நினைக்கிறார். இறைவனுக்கு தன்னுடைய அடியாரை காப்பாற்றுறதுக்காக அவர் அந்த வேலையை செய்தார். இப்போ இந்த வேலையை செய்ய மாட்டாரா? கலிக்காம நாயனாரோட கோபத்தை போக்கணும். சுந்தரருடைய உண்மையான பக்தி வெளியில் தெரியணும். 2க்காகவும் சேர்த்து ஒரு சூளை நோயை கொடுக்குறார் கலிக்காம நாயனாருக்கு. அவருக்கு இந்த சூளை நோயையும் கொடுத்துட்டு, இதை சுந்தரர் வந்தால் தான் இந்த நோய் போகும் அப்படின்னு சொல்கிறார். இவர் தான் கோபமாக இருக்கார்ல, அப்படி இருந்தால் எனக்கு இந்த நோயே தீர வேண்டாம் அப்படின்னு சொல்லி கத்தியை எடுத்து தன்னுடைய வயிற்றை கிழிச்சிட்டு இறந்துடுறார். எந்த அளவுக்கு அந்த பக்தி, இறைவனை இப்படி வேலை வாங்கிட்டாரே அப்படின்ற ஒரு கோபம், இறைவன் மேலே இருந்த மரியாதை, பக்தி, அதை சுந்தரர் மேலே அப்படி காமிக்கிறார். அவர் எனக்கு இந்த நோயை தீர்த்து வைக்க வேணாம், இந்த நோயோடையே நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி வயிற்றை கிழிச்சிட்டு இறந்துடுறார். இது
எப்படி இருக்கும், கஷ்டமான விஷயம் இல்லையா? இப்போ சுந்தரர் என்ன பண்ணுறாரு, அடாடா என்னால் அவர் இந்த மாதிரி தன்னோட உயிரை மாற்றிக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, தன் கையில் இருந்த வாளை எடுத்து தன்னைத்தானே இவர் தன்னை இப்போ குத்தி சாகடிச்சிக்கலாம். அதாவது ஒருத்தருக்கு வருந்தும்படியாக நான் இப்படி நடந்துட்டனேன்ற வருத்தம் இவர் அதை செய்யலான்னு பார்க்குறார். அப்போது இறைவன் தன்னுடைய திருவிளையாடலை காமிக்கிறார். இந்த ஏர்கோன் கலிக்காம நாயனாரை உயிர்ப்பிக்கிறார். அவர் வயிற்றை கிழிச்சிட்டு இறந்துட்டார். அவர் இறந்ததுனால சுந்தரர், ஐயோ ஒரு அடியார் இப்படி வருந்தும்படியாக நான் நடந்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி இவர் தன்னை அழிச்சிக்கலான்னு பார்க்குறார். இறைவன் கலிக்காம நாயனாரை எழுப்புறார். யாருக்காக? சுந்தரருக்காக, கலிக்காம நாயனாருக்காகவும் தான். ஆனால் இப்போ இந்த நேரத்தில் என்ன முக்கியம்னா, சுந்தரருடைய கீர்த்தி, சுந்தரருடைய அந்த பக்தி கலிக்காம நாயனாருக்கு புரியணும். அவர் என்ன தப்பாக வேலை வாங்கலை, நானே விருப்பப்பட்டு செய்தேன்றதை அவருக்கு புரிய வைக்கணும். அதுக்காக இவரை எழுப்புறார். அவர் எழுந்து எல்லாத்தையும் பார்க்குறார், புரிஞ்சுக்கிறார். சுந்தரருடைய பக்தி புரியுது, இறைவனுடைய திருவருள் புரியுது. அடியாருக்காக எந்த அளவுக்கு அவர் இறங்கி உதவி செய்கிறார் அப்படின்ற அந்த திருவருள் கருணையை புரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பழைய பகை, அந்த கோபம் அவர்கிட்ட இல்லை. அப்புறம் சுந்தரர் என்ன பண்ணுறாரு, அந்த இறைவனை திருவாரூரில் வணங்குறாரு, போற்றி புகழறாரு. அப்படியே சில நாள் அப்படியே போகுது. அதுக்கப்புறம் இப்போ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாகிட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, சேரமான் பெருமானை பார்க்குறதுக்காக விருப்புற்று உள்ள அப்படியே மலைநாடு நோக்கி அப்படியே போகிறார் சுந்தரர். போகிற வழியில் திருப்பொக்குழியூர், அது அவிநாசி பக்கத்தில், அந்த ஊருக்கு போயிட்டு அப்படியே தல யாத்திரை போயிட்டு வீதி வழியாக போயிட்டுருக்கிறார். அப்போது ஒரு வீட்டில், சாதாரணமாக ஊருக்குள்ளே ஒரு வீட்டில் மங்கள ஒலி கேட்குது. ஒரு வீட்டில் மங்கள ஒலி கேட்குது. அதுக்கு நேர் எதிர்பக்கம் இன்னொரு வீட்டில் அழுகிற சத்தம் கேட்குது. இது இயற்கை. பல இடங்களில் இலக்கியங்களில் கூட வர்ணிச்சிருப்பாங்க. இது 2ம் இயற்கை, உலக இயற்கை. ஒரு வீட்டில் இப்படி இருக்கலாம், ஒரு வீட்டில் அப்படி இருக்கலாம். இதுதான் உலக இயற்கை அப்படின்றதுக்காக பல இலக்கியங்களில் காமிப்பாங்க. இவர் திருவிளையாடல் பண்ண போகிறார். இவருடைய பெருமை வெளியில் தெரியறதுக்கு அடுத்த திருவிளையாடல் நடக்க போகுது. அப்போது சுந்தரர் என்ன பண்ணுறாரு, என்ன இது 2 வீட்லேயும் எதிரெதிராக இருக்கே, இந்த வீட்டில் ஏதோ நல்ல நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி இருக்குது, சுப நிகழ்ச்சி நடக்குது, இங்கே ஏதோ எல்லாரும் துக்கத்தில் இருக்காங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறார். அப்போ வேதியர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த தேதியிலேருந்து ஒரு வருஷம் முன்னாடியே ஒரு நிகழ்வு நடந்தது. 2 சின்ன பசங்க ஆற்றுக்கு குளிக்கிறதுக்கு போயிருந்தாங்க. ஒருத்தனை, இந்த அழுகுறாங்கல்ல இப்போது, அந்த வீட்டு பையனை முதல்ல சாப்பிட்டுடுது. இன்னொருத்தன் குளித்து முடிச்சுட்டு வீடு திரும்பிட்டான். அப்படி திரும்ப வந்தவனுக்கு இப்போது உபநயனம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப ஒரு பையன் வந்துட்டான், அவனுக்கு நல்லபடியாக அவங்க வீட்டில் உபநயனம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த வீட்டில் ஐயோ இன்றைக்கியோட ஒரு வருஷம் ஆச்சே, நம்ம பையன் இருந்தால் இந்த மாதிரி இந்த வயசாச்சே, அவனுக்கும் இதெல்லாம் பண்ணி வைக்கலாமே, குழந்தை இறந்துட்டானேன்னு துக்கத்தில் அழுதுகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த முதல்ல சாப்பிட்ட பாலகனை மீட்கணும் அப்படின்னு இவர் மனசில் தோணுது. அதனால் என்ன பண்ணுறாரு, இறைவனை போற்றி பதிகம் பாடுறாரு. அப்போது காலன் அதாவது யமன் என்ன பண்ணுறாரு, அந்த முதல்ல சாப்பிட்ட பையனை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல சாப்பிட்ட பையனை இப்போ அந்த ஒரு வருஷம் வளர்ந்துருந்தால் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி அந்த பையனை எழுப்பி கொடுக்குறாரு.
அவன் இறந்து 1 வருஷம் ஆகுது. பூம்பாவையை சாம்பலாக வச்சுருந்ததை பெண்ணாக்கி கொடுத்தார்ல ஞானசம்பந்த பெருமான். அது மாதிரி 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த ஒரு பையனை, முதல்ல சாப்பிட்ட ஒரு பையனை இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுப்புறார். யமன் அவனுக்கு ஒரு புது உடம்பை கொடுத்து, அந்த உயிரை கொடுத்து, அவனை இப்போ இந்த 1 வருஷம் வளர்ந்திருந்தால் எப்படி இருப்பானோ அதே மாதிரி செய்து கொடுக்குறாரு. அதாவது உயிர் பிச்சு கொடுக்குறாரு. அதை எல்லாரும் மகிழ்ச்சியோட, 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த பிள்ளை இன்றைக்கி உயிரோடு வந்தால் அவங்க சந்தோஷத்துக்கு அளவுன்னு ஒன்று உண்டா? இது நடக்குமா? நடக்குது. இப்போது மலைநாடு போயிருந்த சேரமான் பெருமானும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தரோட ஒருத்தர் சந்தோஷமாக நட்பு பாராட்டி நல்லா இருக்காங்க. சேரமான் பெருமானோட மகிழ்ச்சியாக நம்பியாரோட பேசிகிட்டு இருக்கார். அப்போது இந்த அஞ்சை களப்பதியெல்லாம் போகிறாங்க. வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழித்தேன் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட இவர் சொல்கிறார். அதாவது சுந்தரமூர்த்திகளோட இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு வெறுப்பாயிடுது, வேண்டாம், நான் உங்ககிட்ட வரணும் அப்படின்ற விண்ணப்பத்தை இறைவன்கிட்ட போடுறாரு. அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு? தேவர்கள் சூழ வெள்ளை யானையை அனுப்பி வைக்கிறார். இவரை கூப்பிடுறதுக்காக, சுந்தரரை கூட்டிகிட்டு வர்றதுக்காக வெள்ளை யானையை தேவர்களோடு சேர்த்து அனுப்பி வைக்கிறாரு. வெள்ளை யானை மேலே உட்காந்துட்டு கைலைக்கு புறப்படுறார். இதை சேரமான் பெருமான் தெரிஞ்சுக்கிட்டார். அவர் என்ன பண்ணார்? நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி, இவர் மட்டும் கைலைக்கு போகலாம், நான் மட்டும் இங்கே இருக்கணுமான்னு அவர் ஒரு குதிரை மேலே ஏறினார். அந்த குதிரை காதில் ஒரு 5 எழுத்து ஓதுறார். குதிரை காதில் 5 எழுத்து மந்திரத்தை ஓதனோடனே அதுவும் புறப்பட்டு வெள்ளை யானைக்கு முன்னாடி கைலைக்கு போகுது. முன்னாடி போயிட்டார். ஆனால் இன்னும் அவர் உள்ளே போகலை. பின்னாடி யானையில் வந்த, யானையை விட குதிரை வேகமாக போகல, அதனால் வித்தியாசம் போல் இருக்குது. முன்னாடி போன சேரமான் பெருமான் வெளியில் நிற்கிறாரு. சுந்தரர் உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு கேட்குறாரு, இது மாதிரி சேரமான் பெருமான் வந்திருக்காரு, அவரும் வாசலில் இருக்கார் அப்படின்ன உடனே சிவன் என்ன பண்ணுறாரு? அவரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, நான் தான் உனக்கு இன்னும் அழைப்பு கொடுக்கவே இல்லையே, நீ ஏன் அதுக்குள்ளேயும் வந்த அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பெருவெள்ள பெருக்காக இருந்தது அந்த மனசில் ஏக்கம், அதனால் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திருவருள் ஈர்த்ததுனால நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை பாட்டுடை தலைவனாக வச்சு திருக்கைலாய ஞான உலா பாடிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த திருக்கைலாய ஞான உலாவை ஏற்றிட்டு சிவபெருமானும் அந்த சேரமான் பெருமானுக்கு அருள் புரிகிறாரு. இப்போது இவங்க பழைய நிலைமைக்கு ஆயிட்டாங்க. ஆளாள சுந்தரர் என்ன பண்ணுற, சுந்தரமூர்த்தி சுவாமிகளாக இங்கே பறவையார சங்கிலியாரை கல்யாணம் பண்ணிட்ட அவர் திரும்ப ஆளாள சுந்தராக மாறிட்டார். சேரமான் சிவகண தலைவராக தொண்டு புரிகிறாரு. நம்பியாரூரர் நிம்மதியாக சந்தோஷமாக ஏற்கனவே எப்படி இருந்தாரோ அது மாதிரி இன்பத்தில் திளைச்சி இருக்கிறாரு. திருவாரூரில் பறவையார் பிறந்திருந்தாங்கல்ல, திருவொற்றியூரில் சங்கிலியார் பிறந்திருந்தாங்கல்ல, அவங்க இந்த பிறவி எடுத்தாங்க அப்படின்றதோட அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலம் முடியுதில்ல, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் திரும்ப பழைய இடத்துக்கு வந்துட்டாங்க. அனிந்திதை கமலினியாக தேவலோகம் வந்தாங்க. அவங்களுடைய பழைய வேலை உமையம்மைக்கு தொண்டு பண்ணிகிட்ருக்கிற வேலை, அந்த பொறுப்பேற்றிட்டு நல்லா அவங்க தேவலோகத்தில் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த கதைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, மக்கள் இறைவனை புரிஞ்சிக்கணும். இறைவனுடைய திருவருள் எப்படியெல்லாம் என்னவெல்லாம் செய்யும் அப்படின்றத புரிஞ்சிக்கணும். ஒரே ஒரு தடவை ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அது எல்லார் காதுக்கும் போய் சேராது. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லணும், விதவிதமாக சொல்லணும், எளிய மக்களுக்கும் புரிகிற விதமாக சொல்லணும்.
அதுக்காக இந்த மாதிரி மெய்யடியார்களை, மகான்களை உலகத்துக்கு அனுப்பி இறைவன் அவருடைய அருள் கருணை காரணமாக நமக்கு புரிய வைக்கணும். நாம் புரிஞ்சிக்கிட்டு, ஆகா இது மாய வாழ்க்கை, இதிலேருந்து நம்ம மெய்ப்பொருளான இறைவனை அடையணும், இறைவன் நினச்சா நமக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கிறது முழுசும் இறைவனுடைய அருள் கருணையினால் கிடைச்சிருக்கு, இந்த தனுகரண புவன போகங்கள்லாம் அவங்க கொடுத்தது அப்படின்ற உண்மைகள் மெய்ப்பொருளை உணர்த்தணும் அப்படின்றதுக்காக இறைவன் இது மாதிரி நல்ல மகான்களை படைச்சி நமக்கு சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு பெரியவங்க ஆசைப்பட்டாங்க. அதையே ஆசைப்பட்டு இந்த கதைகளை சொல்லிகிட்ருக்கேன். வாழ்க வளமுடன், வாழிய நாடும் மெய்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம், வாழியே வாழி வாழி. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். உங்களோட திருவடிகளை வணங்கிக்கிறேன். உங்களுக்கு இந்த விஷயங்கள் பிடிக்குதுன்றதை காமிக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் எனக்கு ஊக்க மருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.